ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு செம்மையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ நாம் ஒரு குரூப்புக்கு லீடராக இருக்கணும், இல்லை தலைவராக இருக்கணும், எது வேணால் ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனால் அதற்குண்டான குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கான்னு ஃபஸ்ட்டு நாம் நம்மளே செக் பண்ணிக்கணும் இல்லையா? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில் நிறைய பசங்க படிச்சுட்ருக்காங்க. அதில் ஒரு பையன் ரொம்பவே சுட்டித்தனமாக எப்போ பாரு துருதுருன்னு இருப்பான். ஆனால் யாரையுமே மதிக்க மாட்டான். அந்த கிளாஸ்லேயே நான் தான் பெரிய ஆள், எனக்கு அப்புறம் தான் எல்லோரும் கீழே தான், எனக்கு ஈக்குவலாக இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு தெனாவட்டோட தெரியுவான். அதனால் அந்த பையனை அந்த ஸ்கூலில் இருக்கிற எந்த பசங்களுக்குமே பிடிக்காது. யாருக்கிட்டையும் அதிகமாக பேசவும் மாட்டான். அவன் தனக்கு ஈக்குவலாக மற்ற பசங்களை வச்சு பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த கிளாஸுக்கு நான் லீடர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அப்போது அவன் இத்தனை ஆசைகளை வச்சுருந்தாலோ, இவ்வளோ திமிராக இருந்தாலோ, இந்த வாத்தியார்களெல்லாம் கவர்றதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஏன்னா நல்லா படிக்கிறான் இல்லையா, எதுலேயுமே அவனை அந்த கிளாஸில் குறை சொல்ல முடியாது. நல்லா படிக்கிறான், கரெக்டாக எதுக்கு ஸ்கூலுக்கு வரான், ஸ்கூலில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அது எல்லாமே செய்கிறான். அவனுக்கு இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம், மற்ற பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டான். என்னோட அவங்கள இணைச்சி வச்சு பார்க்கக்கூடாது, அந்த தகுதி அவங்களுக்கு கிடையாது. நான் தான் மிகப்பெரிய ஆள். நான் படிப்பாகட்டும் சரி, அழகாகட்டும், நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணிக்கு வரதாகட்டும், எல்லாமே நான் தான் ஃபஸ்ட்டு கிளாஸு. இந்த பசங்களாம் வேஸ்ட்டு, அவங்களோடலாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன் அப்படின்லாம் அவன் மனசில் ஒரு கணக்கு பண்ணி யாரோடையும் பேசாமல் இருக்கிற அதே பையன் இந்த கிளாஸுக்கு நான் லீடர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இந்த வாத்தியார்களும் அவனை அந்த கிளாஸில் லீடராக போட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவன் நல்லா படிக்கிறான் இல்லையா? அப்போது இந்த பையன் சொல்கிறான், நான் லீடர், நான் சொல்கிறதே நீங்கள் எல்லாருமே கேட்கணும். சார் வெளியில் போயிட்டாங்க கிளாஸ் எடுத்துகிட்டு, யாருமே சத்தம் போடக்கூடாது, புக் எடுத்து படிங்க, எழுதுங்க, மற்ற பசங்கள்கிட்ட யாரும் பேசிக்கக்கூடாது, அமைதியாக படிங்க, எழுதுங்க அப்படின்னு சொல்கிறான். எந்த பசங்களும் இவன் சொல்கிறத கேட்குறதா இல்லை. இவன் சொல்கிறத சொல்லிக்கிட்டும்ட்டு அந்த பசங்க எல்லாம் அவங்க செய்கிறதே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவனுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. சே, நாம் லீடரு, நம்மளை இந்த பசங்க யாருமே மதிக்கலையே, நாம் சொல்கிற அந்த வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கலையே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். சரி, என்ன செய்ய முடியும்? ஈவினிங் வீட்டுக்கு வர்றான், ரொம்ப சோர்ந்து போய் வரான். எப்பயுமே ரொம்ப போல்டாக இருக்கிற பையன் அன்னைக்கு சோர்ந்து போய் வந்தபோது அப்பா கேட்குறாங்க, என்னப்பா ரொம்ப சோர்வாக இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த பையன் சொல்கிறான், அப்பா நான் ஸ்கூலில் லீடராக இருக்கேன், ஆனால் எந்த பசங்களுமே நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்பா சொல்கிறாங்க, சரி எல்லா பசங்களும் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, இந்த பசங்கள்லாம் குளிக்க மாட்டாங்க, நல்லா படிக்க மாட்டாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கு வர மாட்டாங்க, அவங்க கூட போய் என்ன கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க, அவங்களோடலாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாதுப்பா அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஓகேப்பா, நீ அவங்களோட பேச விரும்பலை, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க விரும்பலை, உன்னை எப்படி அவங்க தலைவனாக ஏற்றுக்குவாங்க, உன்னை எப்படி மதிப்பாங்க? 1000 குறை சொல்கிறல்ல அந்த பசங்க மேலே, குளிக்க மாட்டாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, நல்லா படிக்க மாட்டாங்க, பேசாமல் இருக்க மாட்டாங்க, இத்தனை குறை சொல்கிறல்ல, இந்த எல்லா தகுதியும் உனக்கு இருக்கா? ஓகே, இருக்குது. அப்போது அவங்கள அளவுக்கு மாற்று. உனக்கிட்ட இருக்கிற இந்த நல்ல பழக்கங்களை எல்லாமே அந்த பசங்களுக்கு கொண்டு போய் சேரும். அப்போ உன்னையே
அந்த பசங்க தலைவனை ஏற்றுக்கிடுவாங்க. யாராக இருக்கட்டும், நமக்கு உண்டான தகுதியை நமக்கு மட்டும்தான் இருக்கணும், நாம் மட்டும்தான் நல்லா இருக்கணும், நாம் மட்டும்தான் தலைவராக இருக்கணும். ஓகே, நம்மளை தலைவனாக ஏற்றுக்கிட்டா தானே நாம் தலைவனாக இருக்க முடியும். மக்களாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நாம் லீடராக இருக்கணும், தலைவராக இருக்கணும். அப்படின்னா நாம் எந்த இடத்துல லீடராக இருக்கணுமோ, எந்த இடத்துல தலைவராக இருக்கிறோமோ, அந்த இடத்துல இருக்கிறவங்க நம்மளை லீடராகவோ தலைவராகவோ ஏற்றுக்கிட்டா தான் நாம் அந்த போஸ்டிங்கில் இருக்க முடியும். இல்லையா? இல்லைன்னா எப்படி இருக்க முடியும்? அப்போது நாம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாக இருக்கட்டும், எந்த ஒரு கருத்துக்களை நாம் சொல்கிறதாக இருக்கட்டும், நாம் லீடராக இருந்தாலும் சரி, தலைவனாக இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, என்ன மனநிலையில் இருக்காங்க, இதை எல்லாமே புரிஞ்சு நாம் எடுக்கிற இந்த முடிவு அவங்களுக்கு கரெக்டானதாக இருக்குமா, நாம் சொல்லுகிற கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இருக்காங்களா, இதை எல்லாமே நாம் லீடராக இருந்தாலும் சரி, தலைவனாக இருந்தாலும் சரி, இதை எல்லாமே நாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட நாம் கருத்துக்களை சொல்ல முடியும். எந்த விஷயமாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்க முடியும். அவங்க நம்மளை லீடராக ஏற்றுக்கொண்ட பிறகு, அவங்க நம்மளை லீடராக ஏற்றுக்கணும் அப்படின்னா நாம் எப்படி நடந்துக்கணும்? ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. இப்போ நான் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் ஆசைப்படுறேன், ஓகே, அதற்குண்டான முயற்சியும் பயிற்சியும் டெய்லி எடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு குரூப்புக்கு நான் லீடராக இருக்கணும் அப்படின்னா, நம்ம குரூப்பில் எத்தனை பேர் இருக்கோ அவங்க எல்லாருமே என்ன மனநிலையில் இருக்காங்க, எல்லோரும் எப்படி இருக்காங்க, இதையெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நான் என்னுடைய கருத்துக்களை அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும். அதை அவங்க புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தானே அவங்க நம்மளை லீடராக ஏற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் நாம் சொல்லுகிற இந்த லீடர்ஸ் சொல்கிற எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? இதை எல்லாமே அந்த அப்பா அந்த பையனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு தெரியுது, இத்தனை பிரச்சனைகளை நம்மக்கிட்டே வச்சுக்கிட்டு நாம் அவங்கள போய் குறை சொல்கிறோம், அவங்க நம்மளை லீடராக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, நாம் சொல்லுகிற விஷயங்களை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் அவங்கள குறை சொல்கிறது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பையன் புரிஞ்சுக்கிறான். மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறான், எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறான். இன்னையிலேருந்து நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க, நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், நமக்குள்ளே இனி பிரிவினையே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நேற்று வரைக்கும் முறுக்கிக்கிட்டு அப்படியே நான் ஒரு பாதை நீங்கள் ஒரு பாதைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு பையன் இன்றைக்கி நம்ம கூட இவ்வளோ ஜாலியாக இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? யாராக இருந்தாலும் நாம் அணுகின்ற அணுகுமுறையில் இருக்குது. அவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கினாலும் சரி, நாம் அவங்கக்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், இதையெல்லாம் நாம் தெரிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, நாம் நினைக்கிறத ஜெயிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.